கன்னிராசி கன்னிலக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 2024 நவம்பர் மாதம் 8ஆம் தேதியன்று நிகழ்ந்த சுக்கிரப்பெயர்ச்சியால் கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலத்திற்கு இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்று பார்ப்போம். கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருப்பவர் சுக்கிர பகவான். ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நட்பு கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார். இப்படிப்பட்ட சுக்கிரன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து நல்லபல அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. சுக்கிர பகவான் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக திகழ்கிறார். இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். உங்களுக்கு சுகாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் உங்களை தேடிவரும். உங்களுக்கு தேவையான நீங்கள் விரும்பிய புதிய விலை உயர்ந்த சொகுசான பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவான் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதம் கிடைத்து காதல் திருமணம் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமல்லாமல் திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான திருமண தடைகளும் தோஷங்களும் விலகி நல்ல வரன் அமைந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் சுக்கிர பகவான் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மேலும் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை இனிதாக செய்து முடிப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களும் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார். சுக்கிர பகவான் நவக்கிரகங்களிலேயே உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதி என்று கருதப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் செல்வ செழிப்புகள் போன்ற அனைத்தையும் நிறைந்து பெற வேண்டுமென்றால் சுக்கிர பகவானுடைய அருளாசிகள் இருந்தால் மட்டும்தான் உண்டு என்பது மட்டுமில்லாமல் மிக பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். விலை உயர்ந்த பொருள்களை சாதாரணமாக வாங்கி மகிழ்ந்தாலும் கூட அதனால் சில சங்கடங்கள் வரலாம். அதேபோன்று குடும்பத்தில் சில மகிழ்ச்சி நிறைந்த இனிமையான நிகழ்வுகளாக இருக்கும்போது இதுபோன்று எப்போதும் இருந்துவிடாதா என்று தோன்றக்கூடிய நேரத்தில் சிறிது நேரத்திலேயே பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகளும் குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இதற்கு முக்கிய காரணம் சுக்கிர பகவானின் அமைப்புகளே ஆகும். சுக்கிரன் சிறப்பாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பார்த்து பிறருடைய கண் திருஷ்டிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட மற்றவர்களுடைய பார்வையால் உங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டு பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் வரலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறு முன்னேற்றம் கூட மற்றவர்களுடைய ஏமாற்றத்தால் பார்வையால் கண் திருஷ்டிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தினமும் மாலை வேளையில் வீட்டில் சுத்தி போடுவது சிறப்பு என்பதை சுக்கிரன் அறிவுறுத்துகிறார். இந்த மாதிரியாக சுத்தி போடும் பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான சிக்கல்களும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவான் திடீர்யோகங்களையும் திடீரதிர்ஷ்டங்களையும் அள்ளிக் கொடுக்கிறார். ஏனெனில் தற்போது உங்களுக்கு சுக்கிரன் மிகவும் சாதகமாக பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது. சுக்கிர பகவான் கோச்சாரத்தில் 2 4 5 7 9 11 போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும்போது பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்குவார். இவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் தற்போது சுக்கிரன் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த சந்தர்ப்பத்தை நன்கு நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய அடுத்த கட்ட உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும். இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தமட்டில் மற்றவர்களை நம்பி எப்பேற்பட்ட பொறுப்பை ஒப்படைத்தாலும் அவர்களும் அவற்றை சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மகிழ்ச்சிகளும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு.
உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீண்விரய செலவுகளை சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் முதலீடுகளுக்காகவும் சுப செலவுகளுக்காகவும் பயன்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை சுக்கிர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு. இந்த காலகட்டத்தில் மூத்தவர்களால் சந்தித்த பல பிரச்சனைகள் நல்லபல மாறுதல்களை சந்திப்பதற்கான இனிமையான தருணமாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை ஆசைகளை கேட்டு அறிந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அருமையான காலகட்டமாக அடுத்துவரக்கூடிய 30 நாட்களுக்கு மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உண்டு என்பதை சுக்கிரன் தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெளிவுபடுத்துகிறார். இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தினர் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடன் பணிபுரிபவர்கள் தொழில் செய்பவர்கள் என அனைவருடைய சுயரூபத்தை நன்கு உணர்ந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு கிடைப்பது மட்டுமில்லாமல் அவற்றிற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டு எல்லா விஷயங்களையும் மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை சுக்கிர பகவான் ராசிக்கு சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் கடினமான செயல்களை கூட எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் யோகங்களையும் பலமாக சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். உங்களுடைய கடந்த காலங்களில் நடைபெற்ற இனிமையான நிகழ்வுகளை எண்ணி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் இந்த தருணங்களில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. உத்தியோகம் ரீதியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் விரும்பிய இடத்திற்கு மாறுதல் போன்ற நல்லபல வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சுக்கிர பகவான் உறுதி செய்கிறார். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த மனரீதியான உடல் ரீதியான சோர்வுகள் விலகி மிகச்சுறுசுறுப்பாக பல்வேறு விதங்களான பணிகளை அதிரடியாகவும் மிகச்சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைந்து இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் நினைத்த காரியங்களை அடுத்த கணமே மிகச்சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய தருணமாக மாறும். உங்களை எப்போதும் குறை சொல்லிக்கொண்டே இருந்தவர்கள் கூட இந்த தருணங்களில் பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பதை சுக்கிர பகவான் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கிறார். வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் வாடிக்கையாளர்கள் மற்றும் பங்குதாரர்களின் எண்ணிக்கை உயரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. எப்பேற்பட்ட கடினமான மாற்றங்களாக இருந்தாலும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த அருமையான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் மிகச்சிறப்பாக செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. வியாபாரத்திற்கும் தொழிலுக்கும் தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. என்பது மட்டுமில்லாமல் வியாபாரம் தொழில் ரீதியாக இருந்து கொண்டிருந்த போட்டிகள் பொறாமைகள் விலகி நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு இந்த நேரத்தில் உறுதியாக கிடைக்கிறது. வியாபாரம் மற்றும் தொழில்துறை ரீதியாக கைமாற்றாக வாங்கிய பணத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன அழுத்தங்கள் குறையும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் இந்த தருணங்களில் சுமூகமாக தீர்வு காணப்படும். கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த மற்றும் பாதியில் நின்ற பணிகள் சிறப்பாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வீடு தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் உண்டு. என்பது மட்டுமல்லாமல் இந்த தருணங்களில் பிரபலங்களின் நட்பு அதிகரிக்கும். நட்பு வட்டாரம் விரிவடைவதற்கான அதிர்ஷ்டகரமான தருணமாக மாறுகிறது. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தர்மசங்கடமான பல்வேறு விதங்களான சூழ்நிலைகள் இந்த தருணத்தில் நல்ல மாற்றங்களை பெறுகிறது. அரசியல் துறையிலிருந்து வந்த திருப்தி இல்லாத நிலை மிகப்பெரிய அளவில் விலகி நம்பிக்கை பிறக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக கருதப்படுகிறது. பழைய பிரச்சனைகள் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும். கல்வி ரீதியான விஷயங்களில் ஞாபக சக்தி அதிகரிக்கும். நினைவு ஆற்றல் அதிகரிப்பதால் கல்வியில் நல்லபல சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது. உங்களுடைய கனிவான பேச்சு அனைத்திலும் வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும்.
விவசாயம் சார்ந்த விஷயங்களில் மத்திய மாநில அரசாங்கத்தின் அனுகூலங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி மிகவும் சாதகமாக அமையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. கடன் சார்ந்த தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உங்களை அறியாமலேயே பதட்டமாக இருந்த நிகழ்வுகளில் நல்ல மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு. இருந்து கொண்டிருக்கின்ற தடைகள் அனைத்தையும் தைரியமாக எதிர்கொள்வதோடு அந்த பிரச்சனையின் போக்கிலேயே சென்று அவற்றை சரிசெய்வதற்கான நிறைந்த யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய முகத்தில் பொலிவு பிறப்பதோடு மட்டுமில்லாமல் அகப்பொலிவும் இந்த காலகட்டத்தில் தோன்றும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி பன்மடங்காக அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் நட்பால் புதுவிதமான அனுபவமும் நுணுக்கமாக பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள விநாயகர் அல்லது முருகரை வழிபடுங்கள்.